உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்களை தெரிந்து கொள்கிறேன். இந்த காணொளி பதிவில் துல்லியமாக உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசனம் எப்படி நிறைவேறினது என்பதை குறித்தும் தொடர்ச்சியாக வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 19 வசனம் வரைக்கும் உள்ள ஒரு நீண்ட நெடிய வசனங்களில் உள்ள முழு சம்பவம் இதில் பேசப்பட போகிறது. முதலாவது, துல்லியமாய் உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசனம் எப்படி நிறைவேறினது? ஒரு மாத காலத்துக்கு முன்பதாக, ஏறக்குறைய ஒரு 1.5 மாதம் இருக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியின் ஏவுதல் நான் ஒரு தீர்க்கதரிசனம் உரைச்சேன். அந்த சமயத்தில் இஸ்ரேலுக்கு விரோதமாக எல்லா இஸ்லாமிய நாடுகளும் கூடினார்கள். யுத்தத்தை பற்றி பேசவும், இஸ்ரேலை அழித்தொழிப்பதை பற்றி பேசவும், இஸ்ரேலுக்கு துன்பத்தை கொடுக்க, தாக்குதலை நடத்த, திட்டங்களை தீட்டி வகுப்பதற்காக கூடினார்கள். அப்படி புரிஞ்சு போயிட்டாங்க. அந்த சமயத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் என் மூலமாக சொன்ன காரியம் இப்பொழுது நிறைவேறியுள்ளது. அப்பொழுது உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசனம் என்னவென்றால், இஸ்ரேலை சுற்றிலும் வளைச்சு தாக்குவார்கள். தற்போதைய நிலையில் ஹமாஸ், ஹெஸ்புல்லா, ஹவுதி, அன்சார் அல்லா, ஈரான், ஜோர்டான், லெபனான், பாலஸ்தீனா, இப்படி ஒரு 7 எகிப்தின் கூட மறைமுகமாச்சுக்கலாம். ரஷ்யா உடைய ஆயுதங்கள் கூட அதில் பயன்படுத்தப்படும். ஒரு 7-8 விதமான தாக்குதல் நாடுகளும் விரோதமாக எழுந்திருக்கு, தீவிரவாத கும்பலும் விரோதமாக எழுந்திருக்கு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இதை குறித்து நான் முன்பே தீர்க்கதரிசனமாக சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்? கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொன்னேன்? இஸ்ரேல் யுத்தத்தில் சோர்ந்து போகும்போது, நல்லா கவனிக்கிற, ஒரு குட்டி நாடு, 1 கோடி மக்கள் கூட இல்லை. அந்த நாடு, நான் இப்ப சொன்ன 8 விதமான சுற்றிலும் இருந்து வருகிற நாடுகளிலிருந்தும் தீவிரவாத கும்பலிலிருந்து வருகிற 8 விதமான தாக்குதல்களை சமாளித்துக் கொண்டு அடித்து நொறுக்கிறான்னு சொன்னா, அதான் இஸ்ரேல் தேவனுடைய வல்லமை. வேற எந்த நாட்டாலையும் இப்படி தாக்குதலை சமாளிக்க முடியாது. ஆனால் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுது மறைமுகமாக. சில நாடுகள் திடீர்னு ஆதரவு கொடுக்குறா, திடீர்னு விலகி போயிடுறான். இன்னொரு பக்கம் ஐநா சபை எதிராக இருக்கு, எல்லாமே எதிராக தான் இருக்காங்க. இப்ப புதுசா சவுத் ஆப்பிரிக்காக்காரன் உள்ள சேர்ந்துக்கிறான். 8-9-10 ஆகி போச்சு. என்றாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற சர்வநல பரமபிதாவாகிய தேவன் சொன்னார், என் ஜனமாய் இஸ்ரேல், இஸ்ரேல் சுதந்திரம். இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். துதியை மட்டுமல்ல, துதியையும் சொல்லி வருவார்கள், யுத்தத்தையும் செய்வார்கள். அவருக்கு விரோதமாக எழும்புற அழித்து ஒழிப்பார்கள், ஜெயித்து கொண்டே இருப்பார்கள். சில நேரங்களில் தோற்பது போல ஒரு தோற்றம் தெரியும், ஆனால் முற்றிலும் தோற்க மாட்டார்கள். எனவே நான் அப்பொழுது சொல்லியிருந்த பொழுது, ஒரு இஸ்ரேல் இந்த யுத்தத்தில் ஒரு தோய்வு வரும்போது, ஒரு சோர்ந்து போகும்போது, கர்த்தரை யுத்தம் பண்ணுவார்னு சொல்லியிருந்தேன். அதான் தீர்க்கதரிசனம். எப்படி கர்த்தரை யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். இயேசு தெய்வம் கர்த்தர் நேரடியாக ஏரோப்ளேன் போய் குண்டை தூக்கி போட மாட்டாரு, நேரடியாக அவர் போய் துப்பாக்கி எடுத்து சுட மாட்டாரு, நேரடியாக கர்த்தர் பீரங்கியை வச்சு அடிக்க மாட்டாரு.
தாங்கியில் வச்சு அடிக்க மாட்டாரு, மாறாக என்ன செய்வார் என்று தெளிவா தீர்க்கதரிசனமா சொல்லினேன். அது இப்போ 2 நாளைக்கு முன் நிறைவேறி விட்டது. என்னது? இவங்களுக்குள்ளே ஒரு விரோத கும்பலை ஆண்டவர் எழுப்புவார், அவனுக்குள்ளே அடிச்சுக்குவானுங்க. இதுதான் நான் சொன்ன தீர்க்கதரிசனம். 2 நாளைக்கு முன்பு ஈரானில் ஒரு குண்டு வெடிப்பு நடந்தது. குண்டு வெடிப்பு எவன்டா வச்சான்னு தெரியல. குண்டு வெடிச்சுன்னு சொல்லிட்டான். இஸ்ரேல் வச்சுட்டான், அமெரிக்கா வச்சுட்டான். அங்க 2 பேரும் சொன்னாங்க, we don't know, எங்களுக்கு தெரியாது, நாங்கள் பொறுப்பெடுக்க முடியாது சொல்லிட்டாங்களா? எவனுமே நம்பல. இல்ல 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 முன்னோதான் பண்ணிட்டாங்க, நம்ம பதிலுக்கு பதில் கொடுப்போம், பழி தீர்ப்போம், கிளிப்பணி. அந்த காலத்திலிருந்தே இஸ்ரேல் அவங்களை அடிச்சு சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ அதான் செய்யறாங்க. அவர்கள் தேவனுடைய பரலோகத்தின் மன்னாவை சாப்பிட்டவர்கள், தூதர்கள் சாப்பிட அப்பத்தை சாப்பிட்டவர்கள், தேவன் கொடுத்த ஜீவ தண்ணீரை பருகினவர்கள், செங்கடலை பிளந்தவர்கள், எகிப்துக்கு 10 வாதையை கொடுத்தவர்கள். சாதாரண மக்கள் அல்ல, 1 கோடி ஜனங்கள் கூட கிடையாது, 90 லட்சம் பேர் தான் இருக்கான். சும்மா உலகத்தை ஆட்டி படுகிறான்ல. இந்த நேரத்தில் அவர் சோர்ந்து போகும்போது, தொய்வு ஏற்படும் போது இந்த 2 வார்த்தையை நல்லா உச்சரிச்சேன். அத என்னுடைய வீடியோல இருந்து போடுவாங்க, நீங்க பாருங்க. தேவன் யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் இறங்கி யுத்தம் பண்ணுவார். எப்படி யுத்தம் பண்ணுவார் சொல்லியிருந்தேன். அவங்களுக்குள்ளே அடிச்சுக்குவாங்க. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி குண்டு வெடிப்பை யாரு வச்சதுன்னு 2 நாளைக்கு முன்பு வெடித்த அந்த குண்டு வெடிப்பை பற்றி இப்பொழுது இன்றைக்கு சொல்கிறார்கள். ISI காரன் வச்சு விட்டாங்க. 2 சூட்கேஸ் கொண்டு வச்சானா. சுலைமானி செத்து 4 வருஷம் ஆச்சு, நினைவு தினம். கும்பல் கூடுச்சு. இப்போ முஸ்லீம்களே பார்த்தீங்கன்னா நிறைய விதம் இருக்காங்க. சியா முஸ்லீம், சன்னி முஸ்லீம்னு. அப்புறம் பட்டாணி, துளுவ, லப்ப, ராவுத்தர்னு நம்ம ஊர்ல சொல்லிட்டு இருக்கிறோம். அங்க சியா முஸ்லீம், சன்னி முஸ்லீம். வச்சானப்பாரு குண்டு 100க்கு மேற்பட்டோர் காலி. இது வேற யாரும் சில ஈரான் நாட்டில் உள்ள, ஏண்டா நீ எங்க இருக்கிற? ஈரான் நாடு எங்க இருக்கு? இஸ்ரேல் எங்க இருக்கு? எங்க இருந்து எங்க நீ பணத்தை கொடுத்து இந்த ரவுடி கும்பல, தீவிரவாத கும்பல் எழுப்பி விட்டு எங்கிருந்து நீ தாக்குற? கர்த்தர் என்ன பண்ணாரு? நாட்டுக்குள்ளே எதிரெழுப்பி நடிச்சிருக்கோம். இப்படி நடக்கும். கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். எப்படி யுத்தம் பண்ணுவார்? அவன் நாட்டுக்குள்ளே விரோதிகள் எழுப்பி அவனே தேவன் அடிச்சு அவங்களுள்ள சாவிடான் அழிப்பார் என்று நான் 1.5 மாதத்துக்கு முன்னாடி உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறி உள்ளது. ஆனால் என்னுடைய தீர்க்கதரிசனம் பொய் அல்ல என்பதை தைரியமாக சொல்கிறேன். மற்றும் ஒரு காரியத்தை அப்பவே சொன்னேன். இஸ்ரேல் யுத்தம் பண்ணிட்டே இருக்கிறான். திடீர்னு ஒரு நாளைக்கு சொல்லுவான், காசா எங்களுது, நீ ஓடி போன்னு சொல்லுவான். அதை இப்ப லைட்டா சொல்லியிருக்காங்க. இன்னும் ராஜாங்க பூர்வமாக, உத்தியோகபூர்வமாக காசா எங்களுக்குன்னு நெத்தனியாக மட்டும் சொல்லல. அங்குள்ள படைத்தலைவர்கள், மந்திரிகள் தங்கள் என்ன ஓட்டத்தை, இதயத்தின் நினைவுகளை சும்மா வெளியே விட்டுருக்காங்க. நான் அப்பவே தீர்க்கமா சொன்னேன், இந்த காசா எங்களுக்கு சொந்தம். ஏனென்றால் இது விலைக்கு வாங்கின இடம்டா, தெய்வம் கொடுத்த இடம்டா. நீ உள்ள பூந்துக்கிட்டு என்னன்னு சொல்லிட்டு போய் தயாரா இருக்கணும், என்ன அர்த்தம்? அடித்து வரட்டப்படுவாங்க. கூடவே இன்னொன்று சொல்லியிருந்தேன், காசா பிடிச்சிட்டு அடுத்த பாலஸ்தீனை பிடிப்பாங்க. இப்ப காசா எங்களுக்குன்னு சொல்ல தொடங்கிட்டாங்க. முழுசும் காசா எங்களுக்கு சொந்தம் போடான்றான். இப்படி சொல்லும் போது உலக நாடுகள் எழும்பும். இஸ்ரேலுக்கு துணையா போனவங்க கூட டக்குனு விட பைத்தியக்கார லூசு போயிடுவாங்க. இவங்களுக்கு கடவுளை சித்தன்னு தெரியாது. இவனெல்லாம் கடவுளோட ரொம்ப நீதிமான் மாதிரியும், அப்படியே இறக்கம் உள்ளவன் மாதிரியும், அப்படியே உயிருக்கு இவங்கெல்லாம் அப்படி முட்டு கொடுத்துருக்காங்க. லூசு போயிடல. தெய்வ சித்தம் நிறைவேறும். யுத்தம்னா 2 பக்கமும் சாவான். நீலாம் மனுஷனை உண்டாக்கிற கடவுள் தெரியும். இதை காசா முழுமையாய் சுதந்திரித்துக் கொண்டு, தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு, தனதாக்கி கொண்டு அடுத்த அட்டாக் பாலஸ்தீனா. ஏன்னா 2018
டொனால்டு ட்ரம்ப் இஸ்ரேல் எருசலேமுக்கு தலைவர் அறிவிச்சு போயிட்டார். டெல்லாவியூ அல்ல, பவுண்டரி நீங்க போட்டுக்கிட்டாரு. அந்த பவுண்டரி வந்து இப்ப இத்தனை நாட்டுக்குள்ள இருக்கு, 5-6 நாட்டுக்குள்ள இருக்கு. என்றாலும் அர்வானா என்கிறவன்கிட்ட ஓர்னான் களத்தில் தாவீது 50 சேக்கல் கொடுத்து வாங்கின அந்த இடம் மோரியா மலை, எருசலேம். அந்த எருசலேம் மலையில மோரியான்ற ஒரு இடம் இருக்கு, அந்த இன்னொரு இடம் இருக்கு, ஆலயம் கட்டப்பட்ட இடம். இன்னொன்று ஆபிரகாம் பலி செலுத்தின இடம். ஆகவே அதை பிடிக்க போதுதான் பாலஸ்தீனா அந்த எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டிருக்கிற இடத்த முஸ்லீம் வந்து உள்ள உட்காந்துருக்கான். அலெக்சா பள்ளிவாசல் இதை தூக்கி எறியணும், தரை மட்டமாக்கணும். அப்படி ஒண்ணு இல்லைன்னு வரும்போது உலக நாடுகள் சேர்ந்து அடிக்கும். இதையும் அப்பவே நான் தீர்க்க சொன்னேன். தேவன் ஆவினால், கர்த்தருடைய உதவினால், அவர்கள் கொடுக்கும் ஞானம் அறிவினால், வார்த்தையினால் சொல்லியிருந்தேன். அது இப்பொழுது துல்லியமாக நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதுக்காக கர்த்தரை சோதரிக்கிறேன். அடுத்து இப்பொழுது வெளிப்படுத்தும் விசேஷம் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வாசி கேட்போம். இதுக்கு நான் ஒரு பெரிய விளக்கம் கொடுக்க தேவையில்ல, சாதாரணமாக புரியும். என்றாலும் நான் வாசிக்கும் போது என்னிடையே சில விளக்கங்களை சொல்றேன். கடந்த வீடியோவில் சொல்லினேன், வானளாவிய உயர்ந்த மகாபெரிய பாபிலோனே, ஒரே நாளில் வாத என்கிற சாவும் நாசமும் அழிவும் வந்ததே என்று சொல்லி புலம்புனாங்க இல்லையா? அதை போன வீடியோல பேசினேன். இப்போ அந்த வானளால் உயரமாக கட்டப்பட்ட மகா பாபிலோன் அந்த கட்டடத்தில் என்னென்ன வியாபாரம் பண்ணாங்க, போன வழியில பேசினா யார் யாரெல்லாம் அங்க போவாங்கன்னு சொல்லி, அவங்க அங்க போய் என்ன வியாபாரம் பண்ணாங்க, அழியும் போது எப்படி ஐயோ ஐயோன்னு கத்துறாங்க. அதுதான் இந்த 9 வருஷத்துல 8 வருஷங்கள் உள்ள காரியம். 11ஆம் வசனத்தை வாசி கேட்போம். பூமியின் வர்த்தகர்களும் ட்ரேடர்ஸ், வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்னு வச்சிருந்தாங்க அமெரிக்கா. பூமியின் வர்த்தகர்கள், மறுபடியும் வசனத்தை வாசி கேட்போம். என்னெல்லாம் ட்ரேட் பண்ணாங்க? தங்கள் சரக்குகளாய பொன்னையும் வெள்ளியையும் ரத்தனங்களையும் முத்துக்களையும் சல்லாவையும் ரத்தாம்பரத்தையும் அட்டாடைகளையும் சிவப்பாடைகளையும் இதெல்லாம் அந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் சொன்னாங்க பத்தியா? அதுபோல் பூமியின் வர்த்தகர்கள் மகா உயரமான வானளாவிய கட்டடத்தை கட்டி அங்கே இந்த 8 விதமான முதல் குவாலிட்டி உயர்தரமான விலை உயர்ந்த வர்த்தகத்தை செய்வார்கள், பொருளை வைத்து வைத்தம் செய்வார்கள். அடுத்த வருஷம் என்ன சொல்லுது? சகலவித வாசனை கட்டைகளையும், அந்த கோல்டு அந்த டைப் வேற, இப்போ வந்து வாசனை திரவியம், சகலவித வாசனை திரவியங்களும், தந்தத்தினால் செய்திருக்கிற சகலவித தந்தத்தினால் செய்த சகல வஸ்துக்களையும் விலையுயர்ந்த மரத்தினாலும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் வெள்ளை கல்லினாலும் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும். இது ஒரு விதமான கேட்டகரி, இது ஒரு குரூப். இதுக்கு ஒரு ரேட், முன்னாடி உள்ளது ஹை ரேட், அதோட கொஞ்சம் கம்மி ரேட். லவங்கப்பட்டையும் தூபவர்க்கத்தையும் தைலங்களையும் சாம்பிராணியையும் ராஜரசத்தையும் எண்ணெயையும் மெல்லிய மாவையும் கோதுமையும் மாடுகளையும் ஆடுகளையும் குதிரைகளையும் ரதங்களையும் அடிமைகளையும் மனுஷனுடைய ஆத்துமாக்களையும் இனி கொள்வார் இல்லாதபடியா அவளுக்காக அழுது புலம்புவார்கள். அடிச்சு நொறுக்கி தரமட்டம் 50 வர்த்தகம் என்ன பண்ண முடியும்? ஒரு 30-40-50 ஐட்டம் உலகத்துள்ள அத்தனையும் அங்க வச்சு வியாபாரம் பண்ணுவான். கர்த்தர் தம்முடைய தூதனை இறக்கி இடித்து தள்ளி தரமட்டமாக்கும் போது, நல்லா கவனிங்க, அமெரிக்கா வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் ஒசாமா பின் லாடன் பிளைன் விட்டு அடி நடுப்புற குத்துனான். அப்ப எத்தனை பேர் செத்தாங்க? ஏறக்குறைய 2000க்கும் அதிகமான அமெரிக்கர்கள் மரித்தார்கள். எங்கும் ஒரே ஓலம், மரண ஓலம், கண்ணீர், மரண பயத்தினால் உண்டான புலம்பல் சத்தம். சும்மா நடுப்புற வச்சு குத்துனதுக்கு எப்படின்னா தர மட்டும் அட்டி தள்ள பிறகு
உலக வர்த்தகர்கள் அவ்வளவு பேர் அங்க போய் சாவான். நடக்க போகுது. இது தீர்க்கதரிசனமா பைபிள்ல யோவான் சொல்லியிருக்காரு. அதை கர்த்தர் மூலமா இந்த நாட்கள் எடுத்து விளம்பி கொண்டிருக்கிறார், விளக்கி கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நாம மகிமைப்படுவதாக. அடுத்த விஷயம் வருவோம். யாரெல்லாம் எப்படி புலம்புறாங்க, எங்கிருந்து புலம்புறாங்க? உன் ஆத்மா இஷ்டித்த பல வர்க்கங்கள் உன்னை விட்டு நீங்கி போயின, கொழுமையானவைகளும் சம்பரமானவைகளும் உன்னை விட்டு நீங்கி போயின, நீ அவைகளை இனி காண்பதில்லை. இனி பார்க்க கண்ணால பார்க்க அந்த மாதிரி போட்டு அழிச்சு வச்சிருவாங்க. இப்படிப்பட்டவளை கொண்டு வர்த்தகம் பண்ணி, இப்படிப்பட்டவளை கொண்டு ஒரு 30-40 ஐட்டங்களை வச்சுட்டு வர்த்தகம் பண்ணி அவளால் ஐஸ்வர்யவான்களானவர். அந்த பாபிலோன், அவள் என்றால் அந்த சிட்டி, அந்த பாபிலோன் நகரம், பட்டணம், அந்த வாழ்நாள் உயர்ந்த கட்டடத்தில் வர்த்தகம் பண்ணி பிசினஸ் பண்ணி வியாபாரம் பண்ணி கொடுத்து பணத்தை கொடுத்து போயிருந்தவங்க எல்லாம் என்ன செய்வாங்களா? அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து, அவள் என்ற நகரத்துக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று, தூரத்தில்னா அவங்க நாட்டுக்குள்ள இருந்துகிட்டு தூரத்தில் நின்று ஐயையோ ஐயோ சல்லாவும் சல்லாம் ரத்தாம்பரமும் சிவப்பாடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துகளினாலும் சிங்காரிக்கப்பட்டிருந்த மகாநகரமே, சிங்காரிக்கப்பட்டிருந்த ஒரு பெரிய நாட்டு. நான் கைம்பன் அல்ல, ராஜஸ்ரீன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி வீடியோல பார்த்திருப்போம். நான் ஒரு பேரழகி, நான் பயங்கரமான ராஜஸ்திரி, நான் ஒரு விதவையல் என்று கொக்கரித்த திமிராய் பேசினேன், செல்வ செருக்காய் பேசினேன். அவளுக்கு என்ன நேர்ந்தது? ஐயோ, ஒரே நாள தரமட்டமாய் போட்டால் என்று புலம்புவார்கள். ஒரே நாளிலே இவ்வளவு ஐஸ்வர்யம் அழிந்து போயிட்டு என்று சொல்லி, இவ்வளவு ஐஸ்வர்யம் அழிந்து போயிட்டு என்று சொல்லி அழுது துக்கிப்பார்கள், அழுது புலம்பிடுவாங்க. அப்புறம் மாலுமிகள் யாவரும், இப்ப அடுத்த செட்டு தூரத்துல இருந்து பூமியில இருந்து அழுது புலம்புவாங்க. இப்ப கடலுக்குள்ள வியாபாரம் பண்ண வந்தான் பத்தியா, ரொம்ப தூரத்திலிருந்து கடல்ல 50க்கு மேற்பட்ட விலை உயர்ந்த பொருட்களை ஏற்றிக்கிட்டு வியாபாரம் பண்ண வராம பாரு. இந்த பாபிலோன் மகாநகரமாய் கட்டடம் இடிந்து உளுந்து அழிந்ததினால் கடல் நடுக்கடல் இருந்துகிட்டு மாலுமிகள் புலம்புறாங்க. எப்படி? கப்பலில் யாத்திரை பண்ணவர்கள் யாவரும், அந்த மாலுமிகளும் கப்பலில் யாத்திரை பண்ணி வர்த்தகம் பண்ண வந்த வர்த்தகர்களும் கப்பலாட்களும் கப்பல்ல பணியாட்களும் சமுத்திரத்திலே தொழில் செய்கிற யாவரும், அந்த சமுத்திரத்தை தொழில் செய்கிற யாவரும் தூரத்திலே நின்று அவள் வேகிறதுனால் உண்டான புகையை பார்த்து, அக்கினினால் வேகிறனால புகையை பார்த்து, இந்த மகாநகரத்திற்கு ஒப்பான நகரம் உண்டோ, இந்த மகாநகரத்துக்கு ஒப்பான ஒரு நகரம் இந்த உலகத்தில் உண்டோ என்று சத்தமிட்டு தங்கள் தலைமையில் புழுதியை போட்டுக்கொண்டு ஐயையோ மகாநகரமே, சமுத்திரத்திலே கப்பல்களுடைய அனைவரும் இவருடைய உச்சிதமான சம்பூரத்தினால் ஐஸ்வர்யவான்களானார்களே. இவருடைய உச்சிதமான சம்பூரத்தில் ஐஸ்வர்யவாய் பணக்கான கோடீஸ்வரர்களே. ஒரே நாளிலே இவள் பாழாய் போனாலே, ஒரே நாளில் பாழாய் போனாலே என்ன செய்வது? ஓலமிடுவார்கள். நடக்க போது கர்த்தர் மட்டும் என்றும் நிலைத்திருப்பார். அவருடைய வசனம் என்றைக்கு நிலைத்திருக்கும். பரிசுத்தவான்கள் என்றைக்கு நிலைத்திருப்பார்கள். அவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள். அந்த தேவனுடைய ராஜ்யம் சுதந்திரிப்பு இந்த பூமியை சுதந்திரிப்பார்கள். பாவிகள் அக்கிரமக்காரர் அழிந்து நரகத்தை தள்ளப்படுவார்கள் என்பதுதான் விளக்கம். நன்றி, வணக்கம்.